ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வெள்ளரிக்காய் சர்பத் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான எப்படி வெள்ளரிக்காய் சர்பத் செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம சர்பத் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சர்பத் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வெள்ளரிக்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது அரைச்சி எடுத்த நம்ம ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக தண்ணி சேர்த்து சர்பத் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை ஒரு நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஜஸ்ட்டு கூலிங்காக 2 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம நன்னாரி சிரப் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சாதாரண சிரப் தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தேவையான இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டதுக்கப்புறமா அதோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நம்ம எப்படி வெள்ளரிக்காய் சர்பத் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.